இந்த எபிசோட்ல நாம இயக்குனர் தருண்மூர்த்தி இயக்கத்தில் வந்திருக்கிற தொடரும் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதைய பத்தி பார்த்தோம்னா, தேனியில வாடகைக்கார ஓட்டுநராக இருக்கும் மோகன்லால் மனைவி சோபா மற்றும் மகன்களுடன் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வரார். இவர் பழைய மாடல் அம்பாசிடர் காரை தனது 2வது மனைவி போல பாவித்து வராரு. மோகன்லால் காரை மெக்கானிக் ஷாப்பில் விட்டிருந்தபோது கஞ்சா கடத்தியதாக அவரது காரை போலீஸ் நிலையம் கொண்டு செல்றாங்க. இதை அறிந்த மோகன்லால் போலீஸ் நிலையம் சென்று காரை திரும்பப் பெறப் போகும்போது, இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் வர்மாவும் சப் இன்ஸ்பெக்டரும் இணைந்து வனப்பகுதியில் உள்ள ஒரு தோட்டத்துக்கு செல்ல வேண்டும் என அழைத்து போறாங்க. அப்போது மோகன்லாலுக்கு தெரியாமல் கார் டிக்கியில் இருந்த ஒரு சடலத்தை இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் வர்மாவும் சப் இன்ஸ்பெக்டர் பினு பப்புவும் திடீரென மலைப்பகுதியில் வீசுறாங்க. அந்த சடலம் யார் என்று அவர் மனதில் ஓடிக்கொண்டே இருக்குது. அதே சமயம் அவரது மகனும் காணாமல் போறாரு. இறுதியில அந்த சடலம் யார், காணாமல் போன மகன் கிடைத்தாரா, இதாங்க இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் நாயகன் நடித்திருக்கும் மோகன்லால் சாதாரண அம்பாசிடர் டிரைவராகவும் பொறுப்பான குடும்பத் தலைவனாகவும் நடித்து அசைத்திருக்கிறான்னு சொல்லலாம். முதல் பாதியில சின்ன சின்ன குடும்பத்தனத்துடன் இயல்பாகவும், 2ஆம் பாதியில ஆக்ரோஷமாக நடித்து மிரட்டியிருக்காரு. மனைவியாக நடித்திருக்கும் சோபனா யதார்த்தமான நடிப்பால் படத்திற்கு பலம் சேர்த்திருக்கான்னு சொல்லலாம். போலீஸ் இன்ஸ்பெக்டராக வரும் பிரகாஷ் வர்மா வில்லனாக நடித்து அசைத்திருக்கிறாரு. இவர் படத்தின் 2வது கதாநாயகன் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவரது வில்லத்தனம் பார்வையாளர்களுக்கு வெறுப்புணர்வை தூண்டுது. சப் இன்ஸ்பெக்டராக பினுபப்பு, போலீஸ்காரராக பர்கான் பாசில் மற்றும் தாமஸ் மேத்யூ, சிறப்பான தோற்றத்தில் வரும் பாரதி ராஜா, இளவரசு ஆகியோர் நடிப்பு கதைக்கு பக்கபலமாக இருக்குன்னு சொல்லலாம். ஜேக்ஸ் விஜயின் இசை படத்திற்கு பெரிய பலம் சொல்லலாம். ஷாஜிக்குமாரின் ஒளிப்பதிவு ரசிக்க வச்சிருக்கு. ஆணவ கொலையை மையமாக கொண்டு படத்தை இயக்க இருக்கிறார் இயக்குனர். மெதுவாக தொடங்கும் திரைக்கதை போக போக வேகம் எடுத்து ரசிகர்களை சீட் நுனியில உட்கார வைக்குது. படத்தின் நீளம் அதிகமாக இருந்தாலும் பார்வையாளர்களுக்கு சலிப்பு ஏற்படுத்தாத வண்ணம் விறுவிறுப்பான த்ரில்லோடு அடுத்தடுத்து என்ன என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் இயக்குனர்.